ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 17 முதல் 22 கூட வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையிலுள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல் நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு, இன்னும் பிரகாசிக்க விரும்புகிறேன், முடியவில்லை. ஏன்? செய்தியின் தலைப்பு என்ன? முடியவில்லை. ஏன்? 5 காரணங்களை நான் சொல்லுவேன். 5 காரணங்களை வேகமாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் பிரகாசமாக இருக்க விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை பிரகாசிப்பதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அந்த ஜுவல்லரியிலெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா வார்த்தை, அது களிம்பு. அது என்ன? களிம்பு. 2 தீர்க்கதரிசிகளை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை சொல்லு. பொண்ணு பிரகாசமாக இருக்க எது தடை? களிம்பு. அப்போது ஒரு தேவப்பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க தடையாக இருப்பது என்ன? என்ன? ஆவிக்குரிய களிம்பு. என்ன? ஆவிக்குரிய களிம்பு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளுகிற களிம்புகள் என்னென்ன? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 10:5-6. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அந்த வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு நாம் கண்டுபிடிக்க நம்மளை போல வாழ்ந்தவங்களை பார்க்கணும். வாழ்ந்தவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துன்னு கண்டுபிடித்தால் நமக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் இச்சித்தது போல. அப்போது 30 லட்சம் ஜனங்கள் உட்பட்ட சமூகத்தில் ஒட்டியிருந்த களிம்பு என்ன? இச்சை. இச்சை அப்படிங்கிறது சும்மா ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது ஒரு 5 காரியங்களோடு தொடர்புடைய வார்த்தை. எத்தனை காரியங்களோடு தொடர்புடைய வார்த்தை? 5 காரியங்களோடு தொடர்புடைய வார்த்தை. அது உண்மைதானே அப்படின்னு நாம் பைபிளில் பார்க்கலாம். 1, இச்சைக்கும் ஆராதனைக்கும் தொடர்புண்டு. எதுக்கெல்லாம் தொடர்புண்டு? இச்சைக்கும் ஆராதனைக்கும் தொடர்புண்டு. அது ஒருவேளை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளாதபடிக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். உங்கள் ஆராதனை தவறாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் தவறாக இருக்கும். எது? when your worship is wrong,
நம்ம ஆராதனை தவறாக இருக்குன்னா நாம் சிந்திக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? தவறாதான் இருக்கும். நிகழ்கால உலகத்தின் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆராதனை என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு. என்ன ஆச்சு? ஒரு நல்ல 2 துள்ளு துள்ளி நல்ல உடம்பெல்லாம் அப்படி வேர்த்து ஜிம்மில் போன மாதிரி ஒரு 5-6 தடவை இப்படியெல்லாம் ஆக்குனா அதாகும் ஆராதனைன்னு நினைக்கணும். அது ஆராதனை அல்ல, அது என்டர்டெயின்மெண்ட். அப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டில் போய் நாம் மாட்டும்போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம சிந்தனை தவறாகும். ஆராதனை சரியா இருந்துன்னு வைங்க, நீங்க செய்கிற எந்த காரியத்திலையும் சத்துரு நுழைய முடியாது. ஒன்று கைதட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இச்சை அப்படிங்கிறது திடீர்னு வானத்தில் இருந்து பொட்டி விழுகிற ஒரு அணுகுண்டு கிடையாது. அதுக்கும் எதுக்கும் தொடர்புண்டு? ஆராதனைக்கும் இச்சைக்கும் தொடர்புண்டு. எண்ணாகமம் 25 அதிகாரம் 1-2 வசனம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் 2வது வசனம் ஆராதனை தானா? பார்த்துட்டு சொல்லுங்க. 2வது வசனம் ஆராதனை தானா? சரி, இது சரியான ஆராதனையா தவறான ஆராதனையா? தவறான ஆராதனை. இனி அந்த 1ஆம் வசனத்தை பாருங்க. இச்சை வந்திருக்கா? இச்சை வந்திருக்கா? அப்ப இச்சை வர காரணம் என்ன? ஆராதனைக்கு இச்சைக்கும் தொடர்புண்டு. கவனிங்க, நீ ஆவியில நிரம்பி ஆராதிச்சா சத்துரு உனக்குள்ள கொண்டு போடுகிற எல்லா விதைகளும் சுட்டரிக்கப்படும். தெய்வத்தினுடைய பிரசன்னத்தின் நெருப்பிறங்கி அதை சுட்டரிக்கும். நாம நினைக்கிறோம் சத்துருவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியம் இல்லை, அதனால் நான் அப்படி ரோட்டில் போகும்போது ஒரு ஹைட்ரஜன் பாம்பை எடுத்து எனக்கு தலையில போடுவான். அப்படி ஒன்றும் போட மாட்டான். அப்படி போட்டா நீ ஒற்ற நாளில் செத்து போவ. நீ ஒற்ற நாளில் செத்து போனா சத்துருவுக்கு நஷ்டமாகும். ஒன்ன உயிரோட வச்சு கேவலப்படுத்தி 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 ஒன்ன அழிச்சு உன் வீட்டை அழிச்சு ஒரு சமூகத்தை அழிக்கணும். அதாக்கும் அவனுடைய திட்டம். அதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு சின்ன நெல் விதையை எடுத்து உள்ள போடுவான். அது வளரும் 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 அழிக்கும். அபிஷேகத்தின் ஆராதனையில மட்டும்தான் சத்துரு போடுகிற விதைகள் அழியும். ஆராதனைக்கும் இச்சைக்கும் அப்படி வளச்சுள்ள ஒரு தொடர்பு இல்லை. டைரக்ட் டச், நேரடி தொடர்பு உண்டு. 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணத்துக்கும் இச்சைக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? பார்த்து சொல்லுங்க. ஆராதனைக்கும் இச்சைக்கும் தொடர்புண்டு. பணத்துக்கும் இச்சைக்கும் தொடர்புண்டு. 3 தனிமைக்கும் இச்சைக்கும் தொடர்புண்டு. 4 சோம்பேறித்தனத்துக்கும் இச்சைக்கும் தொடர்புண்டு. 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது. அது என்ன காலம்? யுத்தத்திற்கு புறப்படும் காலம். யுத்தத்துக்கு புறப்படும் காலத்தில் என்ன பண்ணணும்? தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். பாத்தீங்களா? இவன் பயங்கர பிரில்லியண்டா இருந்தவனாகும். இந்த கூப்பிடாத கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டான்னு சொல்லுவனு தெரியுமா? கோலியாத்து கல்யாணத்து இவனை கூப்பிடல. இவனுக்கு அழைப்பே இல்லை. இவனுக்கு வீட்டில் உள்ள 7 சகோதரர்களுக்கும் மிலிட்ரியில் வேலை உண்டு. இவனை சொல்லிச்சுனும் அந்த கிரவுண்டில் ஒன்றை காணப்படாது.
கூப்பிடாத இடத்துல போய் அடி உண்டாக்குனான். ஏறி அடித்து கோலியாத்தை ஏறி மேய்ஞ்சிட்டு வந்தான். அடித்து கொன்று போட்டுட்டு கோலியாத்தை பக்கத்தில் போகிறான். கோலியாத்தை பக்கத்தில் போகும்போது ஆட்கள் கேட்கணும், அவன் செத்தாச்சு இல்லையா, பின்ன என்னத்துக்கு அங்கே போகிறேன்னு. அப்போ இவன் சொல்கிறான், ஏன்னா கல் அங்கே சொருவி இருக்கு எடுக்கணும்னு. அவ்வளவு த்ரில்லிங் ஆகும், அவ்வளவு யுத்த சமர்த்தனாகும். அவன் போய் ஒரு யுத்தம் கூட தோற்றதில்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் யுத்தம் பண்ணி பண்ணி சோர்ந்து போனான். யுத்தம் பண்ணி பண்ணி சோர்ந்து போயிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? நீ துதி, நீ ஆராதி, நீ பாடு, நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்படித்தானே? எல்லாரும் சண்டை போட போகணும். தாவீதோ இருந்து விட்டான். அடுத்த வசனத்தில் என்ன நடந்துன்னு நமக்கு தெரியும். சோம்பேறித்தனத்துக்கும் இச்சைக்கும் தொடர்பு. இச்சை மனுஷ வாழ்க்கையில், மனுஷன்னு சொல்ல வேண்டாம், ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுகிற ஒரு மிகப்பெரிய களிம்பு, மிகப்பெரிய களிம்பு. அந்த களிம்பை கர்த்தர் தான் அகற்றணும். யார் தான் அகற்றணும்? உங்களுக்கு பைபிளில் தாவீது எவ்வளோ பெரிய மனுஷன்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய மனுஷன் தாவீது. தாவீதை பற்றி பைபிள் சொல்லுது. 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அதிகாலையில் எழும்பி துதிக்கிறவன். எப்போ எழும்பி துதிக்கிறவன்? அதிகாலையில் எழும்பி துதிக்கிறவன். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்துமா தேவன் மேல் பிரியமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமை உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாயிருக்கிறது. அப்படின்னு காலையில் எழும்பி உட்கார்ந்து பாடுறவன். ஒரு பயங்கரமான வசனம் சொல்லியிருக்கு. அப்போஸ்தல நடபடிகள் 13:36 என்ன சொல்லியிருக்கறியுமா? தாவீது தன் காலத்தில் தேவ சித்தம் செய்து. அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு. போதும். என்ன பயங்கரம் இல்லையா? அவனை பற்றி சொல்லுது. அவன் தன் காலத்தில் என்ன செஞ்சான்? அதிகாலையில் எழுந்து துதிக்கிறவன். அவன் சொல்கிறான் 7 தரம் துதிக்கிறேன். அவன் சொல்கிறான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அது என்ன கேட்ட? நீ 24 மணி நேரமும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவருடைய சன்னிதானத்தில் தங்கியிருப்பதே கேட்குறேன்னு சொன்னேன். பழுத்த ஆத்மீக எல்லா காரியத்திலையும் நம்மளை விட ஒரு அடி முன்ன அவனை பற்றியாக்கும் வேதம் சொல்லுது. ஒரு களிம்பு அவனுக்குள் ஒட்டி இருந்தது. உனக்குள் இப்போ அந்த களிம்பை எடுக்கிறது எப்படி? களிம்பை எடுக்கிறது எப்படி? களிம்பை எடுக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. நெருப்பில் போடணும். எங்கே போடணும்? நெருப்பில் போடணும். ஆனால் நம்மளை நெருப்பில் போட முடியாது. நம்மளை நெருப்பில் போட்டால் மிஞ்சாது. நெருப்பில் போட்டால் லிட்டரலி அப்படி தானே, மிஞ்சாது. அப்போ நம்மளை எங்கே போடணும்? நம்மளை ஆராதனை நெருப்பில் போடணும். 5 இச்சைக்கும் தெய்வ கோபத்துக்கும் தொடர்புண்டு. எதுக்கும் தொடர்புண்டு? இச்சைக்கும் தெய்வ கோபத்துக்கும் தொடர்புண்டு. ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். போதும். யார் ஒப்பு கொடுத்தது? தேவன். விட்டாரு. நீ போய் எல்லாம் முடிச்சுட்டு வா. தேவன் ஒருத்தனை உருவி விட்டார்னு வைங்க. அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப மோசமான எனக்கு தெரியாது. அவனை எவனும் காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இச்சைக்கு 5 தொடர்புகள் உண்டு. இச்சை ஒரு பெரிய களிம்பு. அந்த இச்சை என்கிற களிம்பு வந்து போகணுன்னா நம்மளை ஆராதனை நெருப்பில் போடணும். எங்கே போடணும்? ஆராதனை நெருப்பில் போடணும். தேவ பிள்ளைகள் நல்லா ஆராதிக்கணும். என்ன செய்யணும்?
நல்லா தெய்வத்தை ஆராதிக்கணும். அப்போ அந்த அப்புறத்து வீட்டில் உள்ள ஆட்கள் என்ன நினைப்பணும் அப்படின்னு நீ நினைக்க தொடங்கினேன்னு வை, ஆயுசு மொத்தம் நீ நினச்சிட்டே இருப்ப. கர்த்தர் என்ன நினைப்பாருன்னு நினை, ஆராதனை தன்னால் வரும். ஆமென். ரெண்டாவது களிம்பு பிரிவினை. பிரிவினை பிரிவினை. ஒன்றாவது களிம்பு என்ன? இச்சை. ரெண்டாவது களிம்பு என்ன? பிரிவினை. ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து. ஆதியாகமம் 38:1. யூதா தன் சகோதரரை விட்டு. வாசிங்க ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இங்க லோத்து பிரிஞ்சா. ஆதியாகமம் 38:1. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். ஆவிக்குரிய உறவா நண்பர்களா அப்படின்னு பார்த்தா ஆவிக்குரிய உறவு தான் முக்கியம். இங்கே இவனுக்கு பாருங்க, இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சகோதர உறவை விட யார் முக்கியம்? ஊரில் இருந்த நல்ல வீடை விட்டுட்டு நண்பனுங்க வீட்டில் போய் தங்குனான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? சில நட்புகள் ஒமிக்ரோனை விட பயங்கரமாகும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஓர்பால் நகோமியை விட்டு பிரிந்து. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. பார்த்தீங்களா? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு ஆவிக்குரிய உறவை விட்டு பிரிஞ்சான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க தடையா இருக்கிற முதல் களிம்பு என்ன? இச்சை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க தடையா இருக்கிற ரெண்டாவது களிம்பு என்ன? பிரிவினை. ரெண்டாவது களிம்பு என்ன? பிரிவினை என்கிற களிம்பு. இதாகற்ற நம்மளை தூக்கி எங்கே போடணும்? தேவ ஜனத்தோடுள்ள உறவில் கொண்டு போடணும். எங்கே கொண்டு போடணும்? பேசுங்க. தேவ ஜனத்தோடுள்ள உறவில் நம்மளை கொண்டு ஒட்டி வைக்கும்போ அந்த களிம்பு தன்னால் நீங்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க தடையாக இருக்கிற மூணாவது களிம்பு 106ஆம் சங்கீதம் 14வது வசனம். வனாந்தரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிற மூணாவது களிம்பு முறுமுறுப்பு. முறுமுறுப்பை 4 வகையாக பிரிக்கணும். ஒன்று தனிநபர் முறுமுறுப்பு. எங்கேயாவது ஒருத்தன் கிடந்து குறுகுறுன்னு சொல்லுவான் கேரளாவில். அந்த தனிநபர் முறுமுறுப்பு வளர்ந்து என்ன ஆகும் தெரியுமா? குடும்ப முறுமுறுப்பாக டெவலப் ஆகும். என்ன ஆகும்? இது டெல்டா வைரஸ் ஆகும். அதனால் குடும்ப முறுமுறுப்பாக டெவலப் ஆகும். அடுத்து அது வளர்ந்து ஒரு சமூகம் முறுமுறுக்கும். அதுவும் டெவலப் ஆச்சுன்னு வைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். அவன் முறுமுறுப்பு எங்கே தொடங்குது? ஒரு ஆளில் எவனோ ஒருத்தன் எங்கேயாவது இருப்பான். அவன் கிண்டிகிட்டே இருப்பான். அவனை பிடிச்சி எங்கே வச்சாலும் அவன் குழப்பந்தான். கேரளாவில் அவனை அம்பலையும் வைக்க முடியாது, வில்லுலையும் வைக்க முடியாது, குக்கர்லையும் வைக்க முடியாது. ஏன்னா
அது ஒரு களிம்பு. அது ஒரு அந்த முறுமுறுப்பின் களிம்பு மாறினது எப்போ தெரியுமா? ஆரோனுடைய கோல் துளிர்த்த பொழுது. விதமாய் கர்த்தர் முறுமுறுப்பை இஸ்ரவேலை விட்டு ஒளிய பண்ணினார். இப்போ சொல்லுங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒட்டுகிற களிம்பு என்னெல்லாம்? முறுமுறுப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒட்டுகிற 4வது களிம்பு பொறாமை. 16வது வசனத்தை வாசிங்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். 1வது களிம்பு என்ன? 2வது களிம்பு என்ன? 3வது களிம்பு என்ன? 4வது களிம்பு என்ன? பொறாமை யாருக்கு மேலே தெரியுமா? தேவன் ஏற்படுத்தின தலைவர்கள் மேல். யாருக்கு மேலே? தேவன் ஏற்படுத்தின. ஒரு ஒரு டீச்சராக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு டீச்சராக இருந்தால் தான் தெரியும். கோவிட் வந்த உடனே எல்லா பெற்றோரும் என்ன நினச்சிடும்? ஆண்டவரே, அந்த ஸ்கூலாவது ஒன்று திறந்துன்னா போதுமா இருந்தேன், எப்படியாவது தள்ளி அங்கே விடலாம் இருந்தேன்னு. அதாவது பேரண்டாக இருக்கிறத விட கஷ்டமாக்கும் டீச்சராக இருக்கிறது. 2 பிள்ளைகளை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாதனாலேயாக்கும் நம்ம உந்தி ஸ்கூலுக்கு விடுறது. அங்கே 40 பிள்ளைகளாக மேய்ச்சிட்டு நடக்கும் ஒரு டீச்சர். உண்மையா இல்லையா சொல்லுங்க? உண்மைதானா? சில பிள்ளைகளெல்லாம் மேய்க்கிறதுக்கு மந்த்லி 10 லட்சம் ரூபா சேலரி கொடுக்கணும். அவ்வளோ ரிஸ்க், அவ்வளோ ரிஸ்க்கு, அவ்வளோ ரிஸ்க்கு. நான் பைபிள் காலேஜில் ஒரு ப்ரேயர் டீம் உண்டாருந்து. பைபிள் காலேஜில் அங்கே ஒரு பையன் வந்தான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவனுக்கு எந்த சொத்து தர்க்கம் இல்லை. ஒரு நாள் அவன் என்னை பார்த்து சொல்கிறான், நான் ஒன்றை அடிக்காமல் விட மாட்டேன். நான் ஒரு துறப்பைக்குள் மாதிரி. அவன் பிளாக் பெல்ட் 4 டன்னாம். நான் ஒரு பிளாக் பெல்ட் கடையில் போய் வாங்கினது. அவன் எத்தனை டன்னாம்? எல்லா பிள்ளைகளும் வந்து என்னட்ட சொல்லிச்சுனும், அவன் அடிப்பானாம், கவனமாக இருக்கணும். ஒரு நாள் மும்முரமாக ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கணுமா? நான் மட்டும் கண்ணை திறந்து பார்க்குறேன். உண்மையாட்டு தானே சொல்லணும். கண்ணை திறந்து பார்க்குறேன், இவன் அப்படியே வாரான். பிளாக் பெல்ட் 4 டன் அப்படியே வருது. நான் நேரே பார்த்தனா? நான் நேரே பார்த்தது இவனை. நான் இவனை பார்த்தது இவனுக்கு பிடிக்கல. ஓடி வந்தான். ஓடி வந்து இந்த ப்ரேயர் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த ப்ரேயர் நடந்திருக்கிற இடத்துல இப்படி காலு வச்சானா, பிளாக் பெல்ட் 4 டன் உள்ளவன் அப்புறத்து கண்டத்தில் போய் விழுந்தான். ஹல்லேலூயா, ஆமென். கிருபையினால அந்த தம்பியை தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணேன். அந்த தம்பி இன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் பாஸ்டர் ஆகும். Praise the Lord. Hallelujah. எவனும் ஒன்னை செய்ய முடியாது. ஒரு பிரேயர் லீடராக இருக்கிறனுடைய கஷ்டம் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆராதனை நடத்தினுடைய கஷ்டம் நடத்தி பார்த்தா தான் தெரியும். ஊழியம் செய்வதன் கஷ்டம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். எல்லா பொறுப்பும் சுமை, எல்லா பொறுப்பும் சுமை. ஆனால் அந்த பக்கத்தில் நின்று கிண்டக்கு ரொம்ப சிம்பிள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் ஏற்படுத்தி வைத்த பொறுப்புகள் மேல் பொறாமை கொண்டார்கள். எதுக்கு மேலே? வீட்டுக்குள்ள பொறாமை, சபையில் பொறாமை, குடும்பத்தில் பொறாமை, உடுத்திருக்கிற துணிக்கு பொறாமை, பயன்படுத்துகிற வாகனத்துக்கு பொறாமை. அந்த களிம்பு என்ன செய்யணும்? போகணும்.
அந்த களிம்பு எப்படி போகும்? அந்த களிம்பு எப்படி போச்சுன்னா, பூமி தன் வாயை பிளந்து தேவையில்லாத கொஞ்சம் வேஸ்ட்டுகளை வாரிக்கிட்டு போச்சு. பூமி தன் வாயை பிளந்து ஒரு பெரிய சமூகத்தை உள்ளே இழுத்து கொண்டது. அதோட பொறாமை என்கிற களிம்பு போச்சு. இப்போ சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளுகிற கொஞ்சம் களிம்புகளுக்கு பேரை சொல்லுங்க. அடுத்த களிம்பு கசப்பு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வாழ்க்கையில் ஒட்டி இருக்கிற களிம்பு என்ன? கசப்பு. சில ஆட்கள் சொல்கிறத நல்லா ஜோம் பண்ணணும், நல்லா ஆராதிப்பணும், இடது கையை நெஞ்சில் வைப்பணும், நெஞ்சில் வச்சுட்டு என்னை என்னத்துக்கு வச்சிருக்கிறீரோ என்னவோ. அதுதான் என்னோட கேள்வியும். என்னை எடும் ஆண்டவரே, உன்னை எடுக்க முடியாது, நீ பயங்கர வெயிட்டு. கர்த்தர் வச்சிருக்கிற அவ்வளவு காலமும் செம்மையா வாழணும். ஒருத்தன் சொன்னா என்ன எடும் ஆண்டவரேன்னு. கர்த்தர் தூதன்கிட்ட போய் சொன்னாரு, கீழண்டு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு போய் பாருன்னு. தூதன் போய் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆமாம் இங்கே இருந்து ஒருத்தன் என்னை எடுன்னு சொல்கிறான். கர்த்தர் சொன்னார் மேலே வா, என்ன பிரச்சனை? உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே ஆள் நல்லா தான் இருக்கு, வயிற்றில் ஒன்றும் இல்லைன்னு. ஆள் நல்லா தான் இருக்கு, வயிற்றில் ஒன்றும் இல்லைன்னு. உடனே கர்த்தர் தூதன்கிட்ட சொன்னார், பரலோகத்தில் சுட்ட அப்பத்தில் 5 அன்னம் கொண்டு விடன்னு. சூரச்செடிக்க மூட்டில் இருந்து 5 அப்பத்தை சாப்பிட்டு ஒரற்ற மலரகம். தூதம் மேலே போனப்போ கர்த்தர் கேட்டார், என்ன செஞ்சாய்? ஆண்டவரே சாப்பிட்டுட்டும் கிடந்தாய். உடனே கர்த்தர் தூதன்கிட்ட சொன்னார், அவனை ஒன்றும் சொல்லப்படாது, அவன் எனக்கு ஆளாகும், அவன் பாவமாகும், அவன் ரொம்ப தின்னுவாய், ஒரு தடவை கூட கொண்டு விடு. ஒரு தடவை கூட கொண்டு கொடுத்தப்போ அந்த சாப்பாடின் பலத்தில் 810 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனான். பிரைஸ் தி லார்ட். கசப்பு என்கிற களிம்பு உன்னை விட்டு விலகணுமா? பரலோகத்தின் ஆகாரத்தை நீ புசிக்கணும். ஹல்லேலூயா. என்ன எடும் ஆண்டவரேன்னு ஜபிக்க கூடாது, என்ன வையும் ஆண்டவரேன்னு ஜபிக்கணும். என்ன ரொம்ப கேவலமா வாட்ஸ்அப்பில் போட்ட ஆளு, என்ன ட்ரேஸ் பண்ண ஆளு, என்னை எப்படி எல்லாம் ஒடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் ஒடுக்கிற ஒரு ஆளு. நான் இந்த மேடையில் இருந்து நான் சொல்றேன், நான் என்ஜாய் பண்றேன் அதை. திடீர்னு அந்த ஆளுக்கு ஒரு பலவீனம் வந்து சபையில் உள்ள ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லிச்சனும், பாஸ்டர் இந்த தடவை கர்த்தர் அவனை எடுக்கட்டும். நான் சொன்னேன், அப்படி சொல்லாதுங்க, எனக்கு போர் ஆகும். எனக்கு என்ன ஆகும்? அப்படி ஒருத்தன் இருக்கிறதுனாலே ஆகும். ரொம்ப கவனமாக இருக்க முடியுது. ஒரு எதிராளி உண்டே அப்படிங்கிற எண்ணம் ஓடுது. அந்த ஆளை கர்த்தர் எடுத்தா பின்ன எனக்கு போர் ஆகும். அந்த ஆளுக்கு உடம்பு முடியல, கிட்னி கொஞ்சம் வீக்காச்சுன்னு சொன்ன உடனே நான் ஓடி போய் பார்த்தேன். நான் ஓடி போய் பார்த்துட்டு சொன்னது, இங்கே ரொம்ப காலம் இருக்கணும். அவர் கேட்டார் ஏன்னு. நான் சொன்னேன், நீங்கள் போனால் பின்ன எனக்கு ஒரு சுகம் இல்லை. எதிராளி வேணும், பிரச்சனை வேணும், நெருக்கடி வேணும், சவால்கள் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. அதெல்லாம் வேணும். விலவீனம் வேணும், ஆபத்து வேணும், துன்பம் வேணும். அதுக்கு நடுவில் தான் வாழணும். சும்மா கிரவுண்டில் நின்று பேட்டையும் கையில் பிடிச்சி வச்சுட்டு நின்று பவுலர் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? நீ அப்புறத்தில் போய் நின்று எறிஞ்சிட்டு இப்புறத்தில் வந்து எடுத்து அடி. அவன் வேணும், அவன் உண்டுனா நல்லது. பார்வோனை எடு ஆண்டவரேன்னு சொன்ன உடனே பார்வோனை எடுத்தா பின்ன வரலாறு இல்லை.
பின்ன திருள் இல்லை. கர்த்தர் சொல்றார், ஏன் அப்படி இல்லை, அவன் உன்னை இஞ்சி இஞ்சா துரத்திட்டு வரணும். அப்பதான் ரசமா இருக்கும், அப்பதான் காரியமா இருக்கும், அப்பதான் செங்கடல் பழக்கும், அப்பதான் அற்புதங்களை காண முடியும். கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நீ இருக்கணும், நீ 100 வருஷம் இருக்கணும். நீ 100 வருஷம் இருந்து அதே 100 வருஷம் உன் எதிராளி பக்கத்தில் உட்காந்து உரசிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கு இடையில என்னை எடும் ஆண்டவரேன்னு சொன்னா பரலோகத்தில் சுட்ட பூரியை கொண்டு தந்து நல்லா அடிச்சு விட்டுட்டு கிடைன்னு சொல்லுவாரு. அதாக்கும் தெய்வத்தினுடைய ரகசியம், அதாக்கும் தெய்வத்தினுடைய ரகசியம். 6 பெருமை. வாழ்க்கையில் ஒட்டுற 6வது களிம்பு என்ன? பெருமை. ஒரு ஆளுக்கு பெருமை உண்டான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். பெருமை உள்ளவன் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவ்வளோதான். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனசில் எங்கேயாவது எழுதி வைக்கணும்னு, இந்த 5 கதவுகளையும் திறக்கவே கூடாது. 1 பெருமை, 2 சந்தேகம், 3 பயம், 4 அவிசுவாசம், 5 கீழ்ப்படியாமை. இவ்வளவு எழுதுனீங்க இல்லையா? எழுதிட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுட்டு எழுதி வைங்க. இந்த கதவுகள் எப்பவும் அடைஞ்சே இருக்கணும். இது ஆவிக்குரியவனுக்கும் சரி, ரட்சிக்கப்படாதவனுக்கும் சரி, இந்த 5ம் திறக்கக்கூடாத கதவுகள். இதில் ஒரு கதவை தெரியாமல் போய் பிடிச்சு திறந்தா மேட்டூர் டேம் போட்டு நான் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஏன்னா these doors must remain closed. உங்களுக்கு இந்த டோரை நான் திறப்பனோ அப்படிங்கிற பயமாக இருக்குன்னு யாருக்காவது தோணுனா, கூட்டம் முடிஞ்சு தாக்கோலை ஏன் கையில் தாருங்க, நான் கேரளத்தில் போய் அங்கே போடலாம். இந்த 5 கதவு என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. இந்த கதவை தெரியாமல் பிடிச்சு திறந்த எல்லா ஆட்களும் சிக்கல்ல போய் விழுந்தது உறுதி. பொறாம் பெருமை என்கிற களிம்பு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். போதும் சொல்லுங்க. கரை திரை. கரைன்னா வெளியே உள்ள ஆளுக்கு, அப்படி இல்லை. கரைன்னா உள்ள ஆளுக்கு. திரைன்னா உள்ள அழுக்கு இருக்கு என்பதன் வெளியே உள்ள அடையாளம். நான் உதாரணத்தை சொல்லித்தாரேன். நான் இந்த மேடையில் சொல்கிறேன், என் பேர் ராபர்ட் ரொனால்டு, நான் மஞ்சால்முட்டில் பிறந்தேன், எனக்கு 75 வயசுன்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? இல்லை. ஏன் நம்பல? எனக்கு 75 வயசான அடையாளம் அந்த திரை என் சரீரத்தில் இல்லை. திரைன்னா வயதாவதன் சுருக்குகள். இந்த வயசான பாட்டிமாருக்க கன்னங்கள் எல்லாம் அப்படி வெடித்து கையில் உள்ள சதைகள் எல்லாம் தொங்கும் இல்லையா, அதாக்கும் திரை. வெளியே திரை தெரியுதுன்னா உள்ள என்ன இருக்கு? கரை.
எவ்வளவு பயங்கரமாக நான் ஆராதிச்சாலும் எனக்குள்ள கரை இருக்குன்னா அதன் அடையாளம் வெளியே தெரியும். எப்படி தெரியும்? ஒன்று, சோர்வு வரும். என்ன வரும்? சோர்வு வரும். 2, வேகம் குறையும். முதல்ல என்ன வரும்? சோர்வு வரும். எனக்கு பழையது போல ஜபிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை படிக்கணும். சோர்வு வந்ததுன்னு தொட்டு பின்னால் என்ன குறையும்? வேகம் குறையும். 3, வயதான முதிர்ச்சியின் பலவீனங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும். வயதாகல்ல ஆனால் என்ன வந்து ஒட்டி இருக்கு? வயதான முதிர்ச்சியின் பலவீனங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும். எனக்கு எல்லாம் கூட சேர்த்து 25 வயசாச்சு. என் உடம்பில் 75 வயசுக்குள்ள பலவீனங்கள் ஒட்டி கொள்ளுது. ஏன்? கரை திரை. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் இதாக்கு மெதுவாக பேச காரணம், என் உள்ள கரை இருக்குன்னா நான் ரொம்ப காலம் நடிக்க முடியாது. அடையாளங்கள் ஒவ்வொன்றா வெளியே தெரியும். ரொம்ப காலம் என்ன செய்ய முடியாது? நடிக்க முடியாது. நான் நடித்தாலும் என் சரீரத்தின் தசைகள் அந்த சுருக்குகளை காட்டும். ஓஹோ, கரை உள்ள இருக்கு. அடையாளங்கள் வெளியே தெரியுது. வயதான பலவீனம் தெரியுது. சோர்வு தெரியுது. பழையது மாதிரி வேகமாக செயல்பட முடியல. எங்கேயோ உங்கள் வாழ்க்கையில் உள்ள கொஞ்சம் அடையாளங்களை யோசித்து பாருங்கள். சில நேரம் தேவையில்லாத பலவீனங்கள் அப்படிதானா? ஆளுக்கு 25 வயசானாலும் கை கால அசைக்கும்போது 75 வயசுன்னு தோணுது. அப்படிதானா? பேசுங்க. அப்படிதானா இல்லையா? எங்கேயோ ஏதோ சில புள்ளிகள் விழுந்திருக்கு. அதன் அடையாளங்கள் கொஞ்சம் காலமாக உன் வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கி இருக்கு. அதனால் வேகமாக செயல்பட முடியல, முன்னேற முடியல. பலவீனம் தாக்குது, வேகம் குறையுது, சோர்வுகள் வந்து ஒட்டி கொள்ளுது. இதுக்கு என்ன மருந்து? இதுக்கு 2 மருந்து தான் உண்டு. ஒன்று, இரத்தத்தை மாற்றணும். எதை மாற்றணும்? அதான், வேறு வழி இல்லை. கரை திரை வந்து மாட்டிச்சுன்னா வேறு வழி இல்லை. எதை மாற்றணும்? இரத்தத்தை மாற்றணும். இயேசுவின் இரத்தம் உங்கள் நாடி நரம்புகளில் பாயத் தொடங்கணும். 2, ஆவியானவர் மொத்தம் ஆளுகை செய்யணும். கவனிங்க, கரை திரை வந்தன்னா ரொம்ப முக்கியமானது மகிமை குறையும். என்ன குறையும்? மகிமை தன்னால் குறையும். முகத்தை பார்க்கும்போதே தெரியும், கடந்த கொட்டின மாதிரி இருக்கும். மகிமை குறையும். கரை திரை ஒன்றும் இல்லைன்னா எது கூடுது? மகிமை கூடுதா இல்லையா? மகிமை கூடுதா இல்லையா? பாருங்க, கரை திரை உண்டுன்னா எது குறையும்? மகிமை குறையும். புதிய இரத்தத்தை பாய்ச்சினாரா, புதிய அபிஷேகத்தை பாய்ச்சினாரா, நரம்பு இரத்தம் ஓடாத பகுதி, துதிக்க முடியாத பகுதி, தடைபட்டு கிடந்த எல்லாம் உடைஞ்சு தெரிச்சா அடுத்த நிமிஷம் மகிமையுள்ள சபை, மகிமையுள்ள சபை, மகிமையுள்ள சபை. The glorious church. இப்பொழுதும் நான் என் கையை உனக்கு நேர நீட்டி உன் களிம்புகளை நீக்கி உன்னை சுத்தமாக விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இனி சொல்ல போறது எல்லாரும் கவனிக்கணும். நீ அனாதையாக கிடக்கும்போ அவர் தகப்பனா வாராரு. நீ பலவீனப்பட்டு கிடக்கும்போ அவர் வைத்தியனா வாராரு. நீ உடஞ்சு கிடக்கும்போ
அவர் குயவனா வாராரு. நீ களிம்பில் இருக்கும்போ அவர் கொல்லனாய் வருகிறார். அவர் கொல்லனாய் வருகிறார். அவர் கொல்லனாய் வருகிறார். ஒரு தடவை கூட நான் சொல்றேன், நான் அனாதையா கிடக்கும்போ அவர் தகப்பனா வாராரு. அவன் வியாதி பிடிச்சு கிடக்கும்போ அவர் வைத்தியனா வாராரு. அவன் உடஞ்சு கிடக்கும்போ அவர் குயவனா வாராரு. நான் களிம்பில் அகப்பட்டு கிடக்கும்போ அவர் கொல்லனாய் வருகிறார். நான் பிரகாசிக்க முடியல, உண்மைதான். நான் என்ன செய்ய முடியல? நான் பிரகாசிக்க முடியல. தவறு சமூகத்தில் இல்லை, தவறு சாத்தானிடத்தில் இல்லை, தவறு மருந்து. கர்த்தர் சொல்றாரு, நான் என் கையை உனக்கு நேர நீட்டி உன்னை எடுத்து உன் களிம்பு நீங்க, உன் களிம்பு நீங்க, உன்னை சுத்தமா பிடமிடுவேன், உன்னை சுத்தமா பிடமிடுவேன். சிலரை உடைக்கிறார், சிலரை உருக்குகிறார், சிலரை உருவாக்குகிறார், சிலரை பிடமிடுகிறார். தேவ பிரசன்னத்தில் மட்டும் அடிக்க அடிக்க மதிப்பு கூடும். இங்க மட்டும், இங்க மட்டும் குயவன் கொல்ல சுத்தியலை எடுத்து வச்சு என்ன பிடிச்சதால அடி அடி. பொறாம போ, கசப்பு போ, வெறுப்பு போ, வைராக்கியம் போ, இச்சா போ. அடிச்சு 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 மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி ஒப்பு கொடுக்கலாமா? நாம விட்டு கொடுக்கலாமா? கொல்லன் கையில் எடுத்து அடிக்க தொடங்கினா 1 களிம்பு போகும், 2 தேவையில்லாத பாரம் குறையும். 50 கிலோ உள்ள ஒரு அக்காளை கர்த்தர் சுற்றில் எடுத்து நல்ல அடி அடித்தார்னு வைங்க, 49 கிலோயும் வேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் ஒரு 5 கிராம் மிஞ்சும். தொடக்கத்தில் எத்தனை கிலோ உண்டாருந்து? 50 கிலோ. அடித்து முடிச்சப்போ எவ்வளோ உண்டு? ஆன வெயிட்டு குறைஞ்சு பிரகாசம் கூடிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையில்லாமல் ஒட்டி இருந்ததெல்லாம் அடிச்செடுத்து வெளியே தள்ளினாரா. பாரம் குறையும், பாரம் குறையும், பாரம் குறையும், பாரம் குறையும். ஆவியானவர் இறங்கி வந்தா பாரம் குறையும், பிரகாசம் கூடும். நீங்கள் வேலை பார்த்த இடத்த ஒன்று யோசிச்சு பாருங்க. நீங்கள் வேலை பார்த்த இடத்துல உங்களை நாயை விட கேவலமாக நடத்துச்சுன்னு இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு ராஜ மரியாதை இல்லையா? ஏன் அவங்கள வச்சு ஒன்றை சவுட்டுனாரு தெரியுமா? ஏகப்பட்ட வேஸ்ட் ஒட்டி இருந்திருக்கு. அதெல்லாம் போய் 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 2021 வந்தப்போ பயங்கர பிரகாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அடிச்சு 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 என்ன வேதனைக்குள்ள கொண்டு போய் போய் என்ன உலையில போட்டு போட்டு என்ன பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு தடவை சொல்லுங்க, நான் ஏன் கரத்தை உனக்கு நேர நீட்டி உன் களிம்புகள் நீங்க ஒன்ன சுத்தமா புடமிடுவேன். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுக்க மாட்டாராம், எம்எல்ஏட்ட கொடுக்க மாட்டாராம், எம்பிகிட்ட கொடுக்க மாட்டாராம், ஜிஹெச்சில் உள்ள டாக்டர்கிட்ட கொடுக்க மாட்டாராம். அவரே நேரே வந்து நின்று ரிஸ்க் எடுத்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க போகிறாராம். நல்லது தானே இல்லையா? நல்லது தானே இல்லையா? நல்லது தானே இல்லையா? நான் என் கரத்தை உனக்கு நேர நீட்டி களிம்புகள் நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன், உன்னை சுத்தமாய் புடமிடுவேன்.